சொந்தங்களுக்கு வணக்கம். தண்ணியில் நீந்தும் மீனுக்கு தெரியாது தன்னிடம் வரும் இறையினாலே தனது இறப்பு என்று. அதுபோல இந்த உபய ராசிக்காரர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள், ஜோதிட ஆர்வலர்களுக்கு இந்த உபயராசினா என்னங்கிறது தெரியும். தெரியாதவங்களுக்கு எங்களுக்கு அதை பத்தி தெரியலையே, வருத்தப்பட வேண்டாம். மிதுன ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மீன ராசி, இந்த 4 ராசிகளும் உபய ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் வாங்கி இவர்களுக்கு அவமான அசிங்கத்தையே மிச்சப்படுத்தி கொடுப்போம். இவங்களுடைய பொருளாதாரம், இவங்க கை காசை போட்டு அவங்களுக்கு செலவு பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்காக அந்த ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்ப ஊருக்கு உழைக்கக்கூடிய நபர்கள் என்று இவர்கள் சொல்ல முடியும். அப்ப அந்த மீன் எப்படி அந்த இறையை ஆவலாய் தேடி ஓடுதோ, அதுபோல இவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்காக தனது உழைப்பை, தனது உடைமையை, தனது முயற்சியை, தனது செயல்பாடுகளை செய்து அதில் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரமோ அல்லது அவர்களுக்கு ஒரு கௌரவமோ அல்லது அவர்களுக்கு ஒரு உயர்வோ கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. அவங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு மனசஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். நீ என்ன ஒரு 100 ரூபா தானே போட்ட அப்படின்றாங்க. இல்ல என்ன செஞ்சுட்ட, சொன்னேன் போனேன், வேற என்ன, நான் சொன்னதுனால தானே போனேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப செயல்பாடுகள் மூலியமாகவோ அல்லது இவர்கள் செலவு செய்த தொகைகள் மூலியமாகவோ அல்லது அந்த வார்த்தைகள் மூலியமாகவோ, நண்பனாக பழகிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அதனாலதான் சொல்லுவாங்க கல்லடி கூட தப்பிக்கலாம், சொல்லடிக்கு தப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் விஷயங்கள் உள்ளர இருக்கு. அதற்குத்தான் இந்த உபயராசிகள் ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக நடைமுறைப்படுத்துவது, கவனமாக இருப்பது மிக சாலச் சிறந்தது என்று சொல்லலாம். இப்படியாப்பட்டவங்க என்ன செய்யலாம்? தெரு முடக்கு, வளையிற இடம், முச்சந்தி, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறை வழிபாடை எடுத்துக்கிறது இவங்களை அதிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது அதிலிருந்து விலகி செல்வதற்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கும். ஆனாலுமே இவங்க உதவின்னு கேட்டு ஓடிட்டா முதல்ல இறங்கி போய் செஞ்சிருவாங்க. இவங்க வேலை 1008 வேலை இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு நம்மளை கேடி, நம்மளை நம்பி, நம்மளாலதான் முடியும் தானே நம்மள்ட்ட வந்திருக்காங்க, நம்ம அதை எப்படி விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு இயல்புல செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆக அறியாமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மீனுக்கு தெரியாதுல்ல, அந்த துண்டில தான் நமக்கு உயிர் போகுது, அதன் மூலியமா நம்மளை எடுத்து நம்ம இறக்க போறோங்கிறது தெரியாது. அதுபோல இந்த உபயராசிக்காரர்கள் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த நபர்களும் ஒரு தடவை ஒரு நண்பர்கிட்ட அடி வாங்கியிருந்தாலும், ஒரு அவமானத்தை பட்டிருந்தாலும், மீண்டும் அடுத்தவங்க உதவி அப்படின்னு வந்துட்டாங்கன்னா இவங்க மனம் இறங்கி செய்யக்கூடிய ஒரு நிலையை இங்க கொடுத்துரும். அதனாலதான் இந்த 4 வீடும் பாத்தீங்கன்னா புதன் குருவா இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இது போல ஜோதிட தகவல்கள் தேவை இருப்பின் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.